போய் தூங்கிட்டாமா? ஆமா, அவ காலையில சீக்கிரம் எழுந்துச்சால. அது சரி, என் குழந்தைக்கு சீக்கிரம் எழுந்துச்சு பழக்கமே இல்லை. சரி சரி தூங்கட்டும், அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அம்மா நீயே சாப்பிட்டு போய் தூங்க வேண்டியதானே, நீ எங்க உட்காந்துட்டு இருக்க? அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, போய் பார்த்து கிச்சன்ல அது பழைய குழம்பா இருக்கு, மார்னிங் வச்ச குழம்பு. அது எப்படி நான் சாப்பிட்றது? எனக்கு அதை சாப்பிட பிடிக்கல. இது இன்னும் ஆளை காணும். இது வரணும் தான் உட்காந்துட்டு இருக்கேன். இது வந்தா எனக்கு ஏதாவது டிஃபன் மாதிரி பண்ணி தர சொல்லுமா. லைக் மேகி இல்லைன்னா உப்புமா கிச்சடி அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தர சொல்லுமா. நான் சாப்பிட்டுட்டு போய் படிக்கிறேன், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா தேஜா, நீ சொல்றதும் கரெக்டு தான். காலையில வச்ச குழம்பு அதை சாப்பிட எனக்கு தான் பிடிக்கல. இது எப்போ வரும்னு தெரியலையே. இந்த ராத்திரி வேலையை இதுக்கு கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சோன்னு தோணுது. என்ன பண்ண, பணமும் வேணுமே நமக்கு. சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். எப்படியும் வந்துச்சுன்னா ஏதாவது நீ சொன்ன மாதிரி செய்ய சொல்றேன். வரட்டும், பாத்துக்கலாம். ஆமாம்மா, அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாப்போம். அங்க பாருமா. என்ன தேஜா? ஐயோம்மா, உன் பின்னாடி திரும்பி பாரு. அங்க பாருமா. என்ன இவ இப்படி இந்த குளத்துல வந்து நின்னுட்டு இருக்கா? எங்க போய் இப்படி குளிச்சுட்டு வந்திருக்கா? ஏதாவது கோவில் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரா என்ன இவ? என்னமாச்சு இவளுக்கு? ஏதோ மாதிரி வந்து நிக்கிறா, தனியா சிரிக்கிறா. ராத்திரி நேரத்துல வரதுனால ஏதாவது பேய்க்கு பிடிச்சிச்சாமா? எனக்கு அதான் தெரியல தேஜா. இது ஏதோ ஒரு மார்க்கமா இருக்கா. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையே. ஏய் ஏய் ராதா, ராதா. சித்தி சொல்லுங்க சித்தி. என்ன சித்தி? என்னடி என்னன்னு என்ன திருப்பி கேட்டுட்டு இருக்கா? ஆமா, என்னடி கோலம் இது, இப்படி வந்து நிக்கிற? ஐயோ கடவுளே, சித்தி இருக்கிறது தெரியாம கிருஷ்ணா நினைப்புல சிரிச்சிட்டு வந்துட்டேனே நானு. இப்ப சித்தி கிட்ட நான் என்ன சொன்னேன்? எதுவும் யோசிக்காமலே வந்துட்டேனே. என்ன திருத்தனை முடிச்சிட்டு இருக்கா கேக்குறாளா? இது என்னடி மொத்த துணியும் தொப்பரையா நினைஞ்சிட்டு வந்திருக்கா? அதுவும் நீ வந்திருக்க கோலத்தை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. இப்படி ரோட்ல வந்தியா என்ன? ஐயோ கடவுளே, இதை மட்டும் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆமா என்னடி இது, இது எப்படி நடந்தது? சித்தி அது அது வந்து சித்தி. என்ன வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்கா? அது அம்மா கேட்கறாங்களா? அம்மா எதுக்காக இப்படி தொப்பரையா நினைஞ்சு வந்திருக்கா? என்ன ஏதாவது திருட்டு வேலை ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா? சிச்சி இல்ல தேஜா, அப்படின்னா எதுவும் இல்ல தேஜா. நான் என்ன திருட்டு வேலை பண்ண போறேன்? அப்படின்னா இல்ல சித்தி, அப்படின்னா எதுவும் இல்ல சித்தி. அப்படின்னா இல்லைன்னா உடனே பதில் சொல்ல வேண்டியதானே. கேம திருட்டு முடிச்சிட்டு இருக்கா? எப்படி இப்படி என் துணி அணிஞ்சு போய் வந்திருக்கா? மம்மி கேட்கறாங்களா, பதில சொல்லு. அது அது வந்து தேஜா சித்தி. என்ன திணறா? ஏய் என்ன நடந்ததுன்னு இப்ப ஒழுங்கு மரியாதை சொல்லு. என்ன நடந்தது? சித்தி அது வந்து நான் வேலை முடிஞ்ச ரோட்ல வந்துட்டு இருந்தேன்னா அப்போ ஒரு வீட்டுல இருந்து வெளியில தண்ணி ஊத்துறதுக்காக வந்தாங்களாம். நான் வர்றதுக்கும் அவங்க தண்ணி ஊத்துறதுக்கும் சரியா இருந்துச்சு சித்தி. அந்த தண்ணி என் மேல இப்படி பட்டுருச்சு சித்தி. அதான் அதான் சித்தி, அவங்க கூட என்கிட்ட சாரி கேட்டுட்டாங்க சித்தி. என்ன இதை கதைலாம் சொல்லிட்டு இருக்க? நீ வந்த தண்ணி ஊத்துனாங்கன்னு இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே சித்தி. இல்ல சித்தி, இதான் சித்தி உண்மை. நான் வந்தேன்னா அப்ப அவங்க என் மேல தண்ணி கொட்டிட்டாங்க சித்தி. அதான் சித்தி. என்ன கண்டவியலவோ ஒரு வேளவும் புரியல. ஏய் பா, உள்ள போய்த்தால சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து எங்களுக்கு ஏதாவது டிஃபன் பண்ணு போ. பசியோட நின்றுட்டு இருக்கோம், ஆடி அசைஞ்சு வர மகாராணி கணக்கம். போய் தொலை. சரிங்க சித்தி, இந்த நீங்க இப்ப போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து சமைச்சிடறேன் சித்தி. நான் போறேன், சீக்கிரம் போ. தேஜா ரொம்ப பசியோட இருக்கா, காலையில காலேஜுக்கு போகணும். ஒரு மாதிரி வெட்டியா இருக்கதான் நினைப்பு போல இருக்கு. போ போய் தொலை. இந்த போறேன் சித்தி, 10 நிமிஷம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். என்னமோ தப்பா இருக்க மாதிரி தெரியலமா உனக்கு? ஆமா ஆமா, என்னமோ நடக்கிற மாதிரி தான் தோணுது. இவளோட நடவடிக்கைலாம் இப்ப கொஞ்சம் வர வர சரியில்லாத மாதிரி தான் இருக்கு. இவ தனியா நின்று சிரிக்கிறதும் தனியா அவளை பேசிக்கிறதும் வர வர இவளோட நடவடிக்கை வேற மாதிரி தான் இருக்கு. என்னமோ தப்பா தான் இருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏதாவது பண்ணி இருக்கணும். அப்புறம் தானே இருக்கு இவளுக்கு. சொல்லிட்டு அப்படியே இருக்காதம்மா, என்ன ஏதுன்னு பாருமா. ஆரம்பத்துல கண்டிச்சு வச்சாதான், இல்லைன்னா லவ் குவனு என் கூடயாவது ஓடி போயிட போறாமா. அப்படி மட்டும் ஓடி போயிட்டான்னு வச்சுக்க, நமக்கு வருமானமும் வராது, நம்மளாலையும் வேலை பார்க்க முடியாதுமா. இதுக்காக நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரையும் வைக்க முடியாதுமா. இப்போ எல்லா வகையிலும் இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால ஏதோ லவ்ல குவல விழுந்துற அளவுக்கு பாத்துக்கமா. ஆமா தேஜா, நீ சொல்றது சரிதான். நீ சொல்ற மாதிரி இவ லவ் குவன் எதுலையாவது விழுந்து வச்சா அது நமக்கு ரொம்ப கஷ்டம்தான். நான் சும்மா வாய் வார்த்தையா தான் இவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இது வீட்டை விட்டு வெளியில போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம்தான். வருமானத்துல துண்டு விழுந்துரும். போதா குறைக்கு வேலைலாம் நம்மளால செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, நீ சொல்ற மாதிரி வேலைக்காரையும் வைக்க முடியாது. அவங்களுக்கு தனியா வருமானம் நம்மளால கொடுக்க முடியாது.
இவ இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு வருமானத்துக்கு வருமானம், வேலைக்கு வேலை. இவ லவ் கவன் எதுவும் விழுந்துட கூடாது. அப்படி எதையாவது விழட்டும், அப்புறம் தானே இருக்கு நான் யாருன்னு அவளுக்கு அப்ப புரியும். நான் பாத்துக்கிறேன், நீ போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ சமைச்சிருவா. சாப்பிட்டுட்டு போய் பாடு. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல, காலேஜுக்கு போகணும்ல. போ தேஜா. நான் போறேம்மா. என்ன சார், ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கேன். இங்க தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கேன், உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையா? ஆமாமா, இந்த வீட்டுல தங்கச்சிங்கிற பேர்ல ஒரு அறந்தவாள் இருந்தது. அது ஆளை காணமேனு நான் கூட காலையில தேடினேன். தேடி பார்த்துட்டு டயர்ட் ஆயிட்டு தான் வேலைக்கு கிளம்பிட்டேன். மேடம் லேட்டா இருந்துருச்சுங்களோ, அதை மேடம் பார்க்க முடியல. என்ன பார்க்காம போயிட்டு சும்மா சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத. யார் லேட்டா எழுந்திருச்சா? நான் இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திருச்சேன் தெரியுமா? அம்மா ஏற்கனவே கொடுத்த அட்வைஸை தாங்க முடியாம நான் சீக்கிரம் எழுந்துட்டேனா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு வீட்டுல நிறைய வேலைகள் நான் தானே செஞ்சேன். என்னது, என் அறந்தவாள் தங்கச்சி வேலை செஞ்சாலும் ரொம்ப பெரிய விஷயமாச்சு. இதுக்காக புயலே அடிச்சிருக்கணுமே. ஆனா வெளியில போய் பாரு, வெயில தலை காட்ட முடியல. சித்திர வெயில சித்திரவதை பண்ணி எடுத்துட்டு இருக்கு. அண்ணா என்ன நம்பலாம், இன்னைக்கு நான் சீக்கிரம் எழுந்திருச்சிட்டேன். அம்மாக்கு எவ்வளவு வேலைக்கு ஹெல்ப் பண்ண தெரியுமா? எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் நான் இன்னைக்கு காலேஜுக்கே கிளம்புனேன். நீ வேணா அம்மா கிட்ட கேட்டு பாரு. என்ன அண்ணன் தங்கச்சி ஹாலிலேயே நின்று மீட்டிங் போட ஆரம்பிச்சிங்க போல இருக்கேன். நல்ல வேலை, உனக்கு 100 ஆயுசு. நீயே வந்துட்டேம்மா. அம்மா இங்க வாமா, அண்ணனுக்கு என் மேல ஒரு டவுட். ஆமா, அந்த டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுமா? ஏண்டி, அண்ணன் இப்பதான் வேலை முடிச்சு வந்திருக்கான். வந்தது வராதுமா அவன்கிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்கேன். அப்படி என்ன உங்க அண்ணனுக்கு சந்தேகம்? என்ன வினோத், என்னப்பா சந்தேகம் உனக்கு? ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு அறந்தவாள் தான் எல்லா வேலையும் செஞ்சுதாமே. அப்படியா? உனக்கு ஏதோ பெரிய ஹெல்ப்லாம் பண்ணலாமே. அப்படியாமா? அட ஆமா வினோத், அதையும் கேட்கிறேன். நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இதை நான் பூமி கிட்டே சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இவதான் பூமி கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான். ஆமாப்பா, இன்னைக்கு மேடம் எவ்வளவு பாத்திரம் தேய்ச்சாங்க. எனக்கு குக் பண்றதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு செல்வத்துக்கு பெருசா வேலை இல்லைன்னு பாத்துக்கேன். மொத்த வேலையும் மேடம் தான் செஞ்சாங்களே. அண்ணா கேட்டியா? அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? சஞ்சனாவை என்ன நினைச்சேன்? நான் இன்னைக்கு எவ்வளவு வேலை செஞ்சேன் தெரியுமா? இப்ப நம்புறியா நான் வேலை செஞ்சேனா இல்லையான்னு? சஞ்சு இது அம்மாடியோ, என்னால நம்பவே முடியலையே. ஆமா, உன் அன்னிக்காரி ஒண்ணு இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு புத்தி புத்தி பார்த்து போனேன். எப்படி அவ்வளவு மாரி இதெல்லாம் பண்ண? அதுவும் இல்லாம அம்மா கிட்ட அன்னிக்கிட்ட சொல்லாத நேரம் சொல்லியிருக்கான். ஆமாண்ணா, அண்ணி எப்பவுமே என்கிட்ட இப்படி சொல்லுவாங்க. இதை செய்யாத செஞ்சுமா, அதை செய்யாதம்மா, நீ ஜாலியா ஃப்ரீயா இரு, ஏன்னா இங்க இருக்கிற வரைக்கும் தான் நீ சந்தோஷமா இருக்க முடியும்னு அண்ணி சொல்லுவாங்கதான். எனக்கும் அண்ணி சொல்றது சரின்னு தான் படும். ஆனா அம்மா பாவம்லண்ணா, அம்மா பாவம். ஏற்கனவே சின்ன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தானே அம்மாக்கு ஆறுதலா இருக்கணும். அப்ப இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா அம்மா சந்தோஷப்படுவோம்ல. அதான் நான் செஞ்சுட்டு அண்ணிக்கிட்ட சொல்லாதேன்னு சொன்னேன். ஏன்னா அண்ணி நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் அண்ணி சொல்றாங்க. நான் இந்த வேலைலாம் செஞ்சேன்னு அண்ணிக்கிட்ட சொன்னா பாரு நம்ம பேச்சை கேட்கலன்னு அண்ணி வருத்தப்படுவாங்கல்ல. அதனால அண்ணியும் வருத்தப்படக்கூடாது, அம்மாவும் வருத்தப்படக்கூடாது. அண்ணியை பொறுத்த வரைக்கும் நான் வேலை செய்யல, அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டேன். எப்படின்னா சஞ்சு குட்டி சூப்பர்ல. சஞ்சு குட்டிக்கு இவ்வளவு அறிவா? சொல்ல குட்டி, என் தங்கச்சினா தங்கச்சி தான். அம்மா மனசை நோக்கக்கூடாது, அண்ணி மனசை நோக்கக்கூடாதுன்னு பார்த்து பாரு. நீதான் என் சஞ்சு குட்டி, என் சொல்ல குட்டி. நீதான் என் தங்கச்சின்னு சொல்றது. போதும், நீ இப்படி எல்லாம் கொஞ்சிட்டு அப்படியே போயிடாத. நான் கேட்டது என்ன ஆச்சு அண்ணா? நான் கேட்டேன்ல, ஒரு வாரமா கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு வாங்கி தரவே தர மாட்டியானா? என்னடா மறுபடியும் என்ன கேட்டுட்டு நின்னுட்டு இருக்கா? என்ன வேணுமா அவளுக்கு? ஒன்னும் இல்லம்மா, அவ இப்ப செகண்ட் இயர் காலேஜ் போயிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தரணும்லம்மா. ஒரு அண்ணனா நான் தானே செய்யணும். அது மூத்தவனா இருக்கேன், நான் அதுக்கு அவ கேட்கறதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்துருக்கணும். ஆனா செல்லக்குட்டி ஒரு வாரமா கேட்டுட்டு இருக்கான். நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சஞ்சுமா வெயிட் பண்ணுமா, ஆஃபீஸ்ல லோன் கேட்டிருக்கேன். கிடைச்சதும் கண்டிப்பா உனக்கு வாங்கி கொடுக்குறேன், சரியா? போகணும். நீ எப்ப பாரு இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்கறது எல்லாமே கொஞ்சம் லேட்டா தான் வாங்கி தரேன். வாங்கி கொடுத்துடுறதா? ஆனா எனக்கு அது மேல இருக்க ஆசை போனதுக்கு அப்புறம் தானே நீ வாங்கியே தரேன். இதுவே கிருஷ்ணா கிட்ட கேட்டா அடுத்த நாளே வந்து நின்னுடும். ஆனா கிருஷ்ணா இப்ப ஃபீலிங்ல இருக்காங்களேன்றதால நான் அண்ணா கிட்ட கேட்காம இருக்கேன். வாய் மூடு. வினோத், அவ எது தெரியாம பேசிட்டாரா? அவ சின்ன பொண்ணு, அவளை பத்தி உனக்கு தெரியும்ல. அண்ணா என்னண்ணா உம்மன் ஆயிட்ட? நான் எதுவும் உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டேன்னா என்ன? அப்படி எருமை சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தப்பா சொல்லிட்டேன் கேட்டுட்டு இருக்கேன். ஏண்டி, உன் அண்ணனை பத்தி உனக்கு தெரியும்ல. அவனே பாவம் இப்பதான் ஒரு வேலை நிரந்தரமா கிடைச்சிருக்கேன்னு போயிருக்கான். உனக்கு கேட்டதை எப்படியாவது வாங்கி தரணும் நான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் மனசு நோக்காம இப்படி வார்த்தை விடுற? ஐயோ அண்ணா, நான் அப்படிதான் இல்லைண்ணா. அண்ணா நான் ஏற்கனவே யார் மனசு நோகக்கூடாதுன்னு பேசுவேன். இப்ப நான் உன் மனசு நோகடிக்கணும்னு சொல்லல. எனக்கு நீ அந்த பொருள் வாங்கி கொடுக்கறதுக்குள்ளார அது மேல உள்ள ஆசை போயிடுதுன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுண்ணா. அண்ணா நீ எனக்கு ஸ்கூட்டி வாங்கி தரலனாலும் பரவாயில்ல. அண்ணா நீ வருத்தப்படாதண்ணா, சாரிண்ணா. சேச்சா அப்படின்னு இல்லை சஞ்சுமா, நீ கேட்கறது நியாயம் தானே. ஒரு அண்ணனா நீ கேட்கறதுக்குள்ள நான் உனக்கு எல்லாமே செய்யணும். ஆனா நீ கேட்டு அது மேல உள்ள ஆசை போனதுக்கு அப்புறம் அதை நான் செய்யறது ஒரு பிரயோஜனமும் இல்லை தானே. ஆனா சஞ்சுமா கண்டிப்பா அண்ணன் வாங்கி தருவேன். அண்ணன் மேல நம்பிக்கவை. கிருஷ்ண மாதிரி நானும் ஒரு நாள் வருவேன்.
அப்போ என் சஞ்சு குட்டி கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே வாங்கி தருவேன். இப்போ நான் ஆஃபீஸில் லோன் கேட்டிருக்கேன், கண்டிப்பாக கிடைச்சிருந்தா நினைக்கிறேன். அப்படி கிடைச்சிருச்சுன்னா நான் உனக்கு கண்டிப்பாக ஸ்கூட்டி வாங்கி தரேன், சரியா? ஐயா அண்ணா, எனக்கு ஸ்கூட்டி நீ எப்போ வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் அப்போ பொறுமையாக வாங்கி தானா. நான் எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னு கேட்க மாட்டேன். அண்ணா சாரி, நானும் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தா. நீ தப்பாலாம் எதுவும் சொல்லலாமா? கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஒரு அண்ணனா நான் தான் எதையும் சரியாக செய்ய மாட்டேன். ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அவ சின்ன பிள்ளைடா, இது தெரியாம சொல்லிட்டான். இங்க பாரு, அதெல்லாம் மனசு வச்சுக்காத. அம்மா, நான் என்னைக்குமா சஞ்சு குட்டி தப்பா நினைச்சிருக்கேன்? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. அவ கரெக்டா தானே கேட்டிருக்கா. அம்மா என்னப்பா இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க? வெளியில போன வேலை ரொம்ப நேரம் ஆயிடுச்சா என்ன? டேய், எங்கடா போயிருந்தேன்? ரோஹினி பார்க்க போறதா அம்மா சொல்லியிருந்தாங்க. ரோஹினியை பார்க்க போனேன். அண்ணா, அண்ணியை பார்க்க போனீங்க? அண்ணி என்னென்ன சொன்னாங்க? அண்ணி வரேன்னு சொன்னாங்களா? என்னைக்குண்ணா வராங்களா? சொல்லுண்ணா, அண்ணி எப்பண்ணா வராங்க? சஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. கிரிஷ், என்னடா ரோஹினி என்ன சொன்னா? அண்ணி தானே சஞ்சு, சீக்கிரமா வந்துருவோம். நீ சாப்பிட்டியா சஞ்சுமா? இல்லண்ணா, நீ வரணும்னா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நானே பெரியண்ணா அம்மா எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா, சாப்பிடலாமா? ஆமாமா சஞ்சு குட்டி, அண்ணாக்கும் ரொம்ப பசிக்குது. நீ என்ன பண்ண? போய் எல்லாமே டைனிங் டேபிள் எடுத்து வை. நானும் அம்மா அண்ணா எல்லாரும் வரும். போமா அண்ணா, இப்போ நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் அம்மா கிட்டயும் அண்ணா கிட்டயும். அதுக்கு தானே நான் அனுப்புறேன். அடியே அண்ணன் சொல்றாள், அண்ணன் சொல்றது அப்படியே கேட்டுட்டு போ. என்ன எதுவும் கேள்வி கேட்டுட்டு இருக்க? அம்மா சஞ்சு குட்டி திட்டாதீங்க. சஞ்சுமா, நீ சொல்றதா உண்மை. நான் இப்போ சொல்ல போற விஷயம் நீ தெரிஞ்சுக்கிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா அதுக்காக தான் இன்னும் உன்னை போக சொன்னேன். போமா போய் டிஃபன் எடுத்து வை. நான் அண்ணா கிட்டே அம்மா கிட்டே பேசிட்டு வரேன். ஓ லித்துக்குட்டி என்ன பண்றான்? ரியா என்ன பண்றான்? அண்ணா, இவ்வளவு நாளா லித்துவும் ரியாவும் என் கூட தான் விளையாடிட்டு இருந்தாங்களே. ரெண்டு பேரும் ரூம்ல தானே தூங்கிட்டு இருக்காங்க. நீ சாப்பிட்டுட்டு போய் பாருண்ணா. சரிடா, நீ போ. நீ போய் டிஃபன் எடுத்து வை. அண்ணா வரேன். ஓ சஞ்சுமா, ஓ கிருஷ் சொல்றாங்க, போய் அதை செய்ய. நாங்கள் பேசிட்டு வரோம். சரிண்ணா, ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க, எனக்கு பசி தாங்க முடியாது. உடனே வரணும் சொல்லிட்டேன். வருவாங்க, போடி போறேன். என்னடா கிருஷ், என்னாச்சு? கிருஷ், ரோஹினி என்னப்பா சொன்னா? வரேன்னு சொன்னாலா? அவ மனசு மாற மாதிரி ஏதாவது பேசினாலா? அவ என்னப்பா சொல்றா? அவ எது கேட்டாலும் பரவாயில்ல, அவ எது சொல்றாலும் அதை நீ செஞ்சா போதும்ப்பா. எங்களுக்கு தேவை அவ உன் கூட சேர்ந்து வாழணும், அவ்வளவுதான். என்னப்பா சொன்னா? ஏதாவது பேசு கிருஷ். அம்மா அண்ணா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னடா என்னாச்சு? ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க, என்னடா? இல்லைண்ணா, இப்போதான் நான் சரியா இருக்கேன். ஒன்று நான் சந்தோஷமா இருக்கணும், இல்லை அவள் சந்தோஷமா இருக்கணும். அவள் என் கூட இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன். நான் அவள் கூட இல்லைன்னா அவள் சந்தோஷமா இருப்பான். எனக்கு ரோகிணி சந்தோஷமா இருந்தால் போதும். நான் ரோகிணி டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். கிருஷ், என்ன கிருஷ்? அவ கேட்ட போது கூட நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ நீங்க விவாதத்தை கொடுக்குறேன்னு சொல்ற? என்னப்பா அப்படி என்னப்பா சொன்னா அவ? டேய் என்னடா, நான் வேணா வந்து பேசட்டுமா? என்ன அவள் ஒரு முடிவோடு இருக்கான். அந்த முடிவோடு இருக்கிறதால தான் என்னை பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது நான் அவளை வற்புறுத்த விரும்பலண்ணா. அவளுக்கு என்னை விட்டு இருந்தால் தான் சந்தோஷம்னா அவள் அந்த சந்தோஷத்தோடு இருக்கட்டும். அவள் கேட்ட டைவர்ஸை நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை பண்ணுங்க. என் முடிவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எனக்கு உங்கள் சந்தோஷம் முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி நான் என் குழந்தையோட எதிர்காலத்தை பார்க்கணும். என் குழந்தையோட எதிர்காலத்தை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் போகிறேம்மா. ஒரு தந்தை உண்டு கேளம்மா. தந்தை சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது, வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன், நீ செய்கின்ற நாளில் வாடுகிறேன். உன் மௌனத்தில் ஆயிரம் பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு. நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு.
நானும் உன்னை பார்த்தது தெரியாதா? நான் பேசும் வார்த்தை உனக்கது புரியாதா? அடி நான் இருந்தேன் உன் ஞாபகமா அது சொல்லுகிறேன் நான் சூசகமா. அருகில் நானும் தொலைவில் நீயும் இருந்தால் காதலது மனம் கேட்கும் கேட்டு இது. டே கிருஷ்ணா, லண்டன்ல இருக்கும்போது கூட நம்ம எந்த பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சது இல்லைங்க. ஆனா ராதா பார்த்த மட்டும் ஏன் நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது? ஒரு மாதிரி மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள என்னென்னமோ ஃபீலிங்ஸ் வருது. இது நான் என்னன்னு சொல்றதுன்னு தெரியலையே. கிருஷ்ணா, இன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லை, மனசுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது, ஆனா என்னன்னு சொல்ல தெரியல. இது எப்படி சொல்றதுன்னு புரியல. சந்தியா கிட்ட தான் சொல்லணும். சந்தியா, நீ என்ன தப்பா நினைப்பியாடி? இல்லை, நீ தப்பாவே நினைச்சாலும் பரவாயில்ல, இதை நான் கண்டிப்பா உன்கிட்ட சொல்லணும், சொல்லியே ஆகணும். இப்போ நம்ம அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம், அவன் நம்மளை நினைப்பாளா? இல்லை அவளுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம தூங்கிட்டு இருப்பாளா? சேச்சா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நம்மளை நினைப்பான்னு நினைக்கிறேன். நினைச்சிருடி, நினைக்காம தூங்கிடாத. ஏ ராதா, உனக்கு தான் அவர் பத்தின நினைப்பு இருக்கு, ஆனா அவருக்கு உன்னை பத்தின நினைப்பு இருக்குமா? தெரியலையே, அது எப்படி இருக்கும்? அவங்களாம் பெரிய இடத்துவே ஆளுங்க, அவருக்கு என் நினைப்பெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா என்னால நினைக்காம இருக்க முடியலையே. நான் என்னன்னு சொல்றது? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ அவளை பார்க்கணும் போல இருக்கேன், பார்க்க முடியுமா? டேய் கிருஷ்ணா, இதெல்லாம் உனக்கே ஓவரால என்ன டைம் ஆகுது தெரியுமா? இந்த டைம்ல ஒரு வயசு பொண்ணு பார்க்கணும்னு நினைக்கிறதே தப்பு, பார்க்க முடியுமான்னு கேட்குற பாரு, அது அதை விட தப்புடா. அவனுக்கு மறுபடியும் கவுந்தடிச்சு படுத்து தூங்க, அதை விடிஞ்சுதான் வந்துருவாள்ல, கண்டிப்பா வருவான். அவ வரலனாலும் நான் வர வச்சிருவேன். அம்மா, என்னவா பாக்குறேன்? என்னடா வர வர நம்ம பொண்ணு இப்படி தனியா பேசுறானே, நம்ம பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சேன்னு யோசிக்கிறியாமா? அதுதாம்மா நானும் யோசிக்கிறேன். எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. என்னமோ ஆயிடுச்சுங்கிறத விட கிருஷ்ணா என்னை என்னமோ என்னமோ மாதிரி ஆக்கிட்டாரு. எப்படா விடியோன்னு இருக்கு, சீக்கிரம் வாடி, உனக்காக காத்துட்டு இருக்கேன். எதுக்காக காத்துட்டு இருக்கேன்னு தெரியல, ஆனா உனக்காக காத்துட்டு இருக்கேன். வந்துடுடி. அம்மா கால் பண்றாங்க, நம்ம அப்போ பண்ணிருந்தோம் எடுக்கலாம், இப்போ பண்றாங்க போல. சரி, என்னன்னு கேட்போம். ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா, ஊருக்கு போயாச்சா? என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? கேப்ல போய் சேர்ந்தீங்களா? ஆமா கிருஷ்ணா, நாங்க வந்ததுன்னு உனக்கு கால் பண்ணலாம் நினைச்சோம், ஆனா இங்க ஃபங்க்ஷன் இருந்ததா, அதான் என்னால உங்ககிட்ட பேச முடியல. அப்பவே பார்த்தேன், நீ ஃபோன் பண்ணியிருந்ததா, எல்லாம் ஜன்னல பக்கத்துல இருந்தது பத்தியா, அதான் பேச முடியல. புரிஞ்சதுமா, நீங்க ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க, அங்க என்ன சுச்சுவேஷன் நமக்கு தெரியாதுல்ல. சரி, நீங்களே கால் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுட்டோமா. சாப்பிட்டீங்களா? அப்பா சாப்பிட்டாரா? ஆமா கண்ணா, நானும் அப்பாவும் சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா? அந்த ராதா வந்தாளா? சமைச்சு கொடுத்தாலா இல்லையா? இல்ல அரையும் குறையமா செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாளா? நல்லா சாப்பிட்டியா இல்லையா கண்ணா? மாமா, ஏமா சும்மா இதுக்கு ராதா எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, சீக்கிரமாவே வந்தோம். வந்து எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சுட்டோம். அது மட்டும் இல்லை, நீங்க நினைச்ச மாதிரி வீட்டையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் கிளம்புனோம். அது மட்டும் இல்லை, என்ன ஒரு வழியாக்கிட்டு போயிட்டோம். கிருஷ்ணா, என்ன சொன்ன? உன்னை ஒரு வழி ஆக்கிட்டாளா? என்னடா சொல்ற? உன்னை ரொம்ப தொலை பண்ணலாம் என்ன? அவளை நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன் அவளுக்கு. எனக்கு தெரியும் அவ இந்த மாதிரி வேலை பண்ணுவான்னு. ஆமா, ஏமா இப்போ பாரு ராதா தப்பா தான் நினைப்பீங்களா? நான் வேணாம்னு சொல்ல கேட்காம வயிறு ஃபுல்லா என்ன சாப்பிட வச்சுட்டு தாமா போனோம். அதை தான் சொன்னேன், ஒரு வழி ஆக்கிட்டான்னு. என்ன ஒரு மாதிரி பண்ணிட்டோம். அப்படியா? அதான பார்த்தேன். அந்த கழுத மட்டும் ஏதாவது பண்ணாம இருக்கட்டுமே. சரிடா கண்ணா. அம்மா, நாளைக்கு காலை வரேன்னு சொன்னாலா? இல்ல நாங்க ஊர்ல இல்லாததும் நாளைக்கு காலை லீவ் வேணும் சார் நின்றுட்டு இருந்தாளா? அவெல்லாம் லீவ் எடுக்க மாட்டோம், எனக்காக கண்டிப்பா வருவோம். மா, சும்மா ராதாவை ஏதோ சொல்லாதீங்கம்மா, நீங்க இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் காலையில் கண்டிப்பா வரேன்தாம்மா சொல்லியிருக்கான். நீங்க முதல்ல உங்களை மாத்திக்கங்கம்மா. சும்மா எதுக்கு அவளை இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இப்படி பேசுறது முதல்ல நிறுத்துங்க, எனக்கு பிடிக்கல. ஆமாப்பா, உனக்கு உங்க அப்பாக்கு வேற வேலையே இல்ல. கண்ட கழுதை எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அதுலயும் அவளுக்கு வரீங்க பாரு வரைஞ்சு கட்டிட்டு. அதுதான் எனக்கு இன்னும் கோவமா வருது. சரி சரி, காலையில வரேன்னு சொல்லியிருக்காளா? நாளைக்கு காலையில நைட்டு கண்டிப்பா வந்துட சொல்லு. நாளைக்கு வீட்டுக்கு வர முடியுமான்னு தெரியல, அடுத்த நாள் தான் நாங்க வர முடியும். கிருஷ்ணா, நாங்க இல்லன்னு என்னமோ தானு கோழி குறிக்கிற மாதிரி குறைச்சிட்டு போயிடாத. நல்லா வயிறார சாப்பிட்றாக்கண்ணா, சரியா? அவளை லஞ்ச் கட்டி தர சொல்லி கொண்டு போ. ஹாஸ்பிட்டல் வச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிடு, ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிடாத. அம்மா, இப்போ பாரு ராதாவை ஏதாவது சொல்லிக்கிட்டேன், நீங்க இப்பதான் திரும்ப போறீங்கன்னு தெரியணும். அம்மா, எனக்கு எல்லாம் தெரியுமா, நீங்க போனை வைங்க, நீங்க அங்க ஃபங்க்ஷனை பாருங்க, நான் நாளைக்கு பேசுறேன். தூக்கம் வருது, பாய். கண்ணா, என்னடா என்னாச்சு? அம்மா மேல உனக்கு எது கோவமா? அப்புறம் இப்போ பாரு ராதாவை ஏதாவது சொல்லிக்கிட்டேன். அம்மா,
நான் அப்புறம் பேசுறேம்மா, நான் வைக்கிறேன். சரி கண்ணா. சே, அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. அப்படி ராதா என்னதான் பண்ணிட்டான்? அவளை கண்டாலும் ஏன் அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது? அம்மா, நீங்க ஏன் அவளை ஒரு மாதிரி பாக்குறீங்க? அவ ரொம்ப பாவம்மா, இன்னசென்ட்டா இருக்கும். அவளுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க திட்டலாம் அவ வாங்கிட்டு இருக்கா பாருங்க. என்னால சத்தியமா ஏத்துக்க முடியலம்மா. இது கண்டிப்பா மாத்தணும். மாத்துவேன். ராதா, நான் இருக்கேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என் சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லாமலே உனக்கு தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேம்மா. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாளைக்கு எப்படா கிருஷ்ணாவை பார்ப்பேன்னு இருக்கு. மா, நான் பண்றது தப்பாம்மா? நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியுதும்மா. ஆனா எதை சொல்லுவாங்க தெரியுமா? மூளைக்கு புரியுது, புத்திக்கு எட்டலன்னு. இப்போ அந்த இடத்துல தான்மா இருக்கேன். நான் என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. ஆனா அம்மா, உன் பொண்ணு தப்பான வழியில மட்டும் போக மாட்டேம்மா. கண்டிப்பா போக மாட்டேன். அம்மா, எனக்கு கிருஷ்ணா ரொம்ப பிடிச்சிருக்கம்மா. அம்மா, கிருஷ்ணா உண்மையாவே என்கிட்ட எப்படி பழகுறாரு தெரியுமாம்மா? எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கம்மா. அம்மா, உனக்கு தெரியுமா? அவர் டாக்டர்மா, பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காருமா. அப்படிப்பட்டவர் ஒரு வேலைக்காரினா என்கிட்ட எவ்வளோ சகஜமா பேசி பழகுறாரு தெரியுமா? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவர் கொஞ்சம் துடிச்சு போறாருமா. இன்னைக்கு கூட சொன்னாரு, நீ இப்படியே துணியோட போகாத, கண்டவெல்லாம் ஒரு மாதிரி பாப்பா, அது என்னால ஏத்துக்க முடியாதுன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா அது அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. அம்மா, என்னையும் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கல்ல அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மா, எனக்கு எதுவாக இருந்தாலும் நீதாம்மா என் கூடவே இருந்து எனக்கு எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும். உன் பொண்ணு பண்ணுறது தப்பா கரெக்டானு நீதாம்மா சொல்லணும். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு சொல்லுமா. அம்மா, நான் பிறந்ததுலேருந்து உன் முகத்தை கூட பார்க்கலம்மா. இப்போ வரைக்கும் உன் ஃபோட்டோவை மட்டும்தாம்மா பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நீ உண்மையாக நேரில் இருந்து எனக்கு என்ன பாசத்தை கொடுப்பியோ அதை விட ஒரு படி மேலே சந்தியா கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கும் ஒரு படி மேல கிருஷ்ணா கொடுக்குறாருமா. அதுதான்மா, அந்த பாசம் தான்மா என்னை என்னென்னமோ பண்ணுதுமா. அம்மா, அப்பா இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லம்மா. ஆனா கிருஷ்ணா என்கிட்ட பேசும்போது என்கிட்ட அப்பாவே பேசின மாதிரி இருந்ததுமா. அதுதான்மா என்னை கிருஷ்ணாவை ரொம்ப பிடிக்க வச்சது. முதல் முறையா ஒரு ஆம்பளையா கிருஷ்ணா மட்டும்தாம்மா என் மேலே பாசம் வச்சு பேசினது. கிருஷ்ணா கிட்ட எந்த தப்பான எண்ணமும் இல்லை. இன்னைக்கு நீ யோசிச்சு பாரு, நாங்கள் இருந்த நிலமை வீட்டில் யாருமே இல்லை. கிருஷ்ணா நினச்சிருந்தா என்கிட்ட எப்படி வேணாலும் தப்பாக நடந்திருக்கலாம். ஆனால் அவன் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாமா. என்னை தப்பான பார்வையும் பார்க்கல, தப்பாக என்கிட்ட நடந்துக்கணும்னு நினைக்கல. இதெல்லாம் தாம்மா எனக்கு கிருஷ்ணாவை ரொம்ப பிடிக்க வச்சுதான். உன் பொண்ணு தப்பான வழிக்கு போக மாட்டேம்மா, உனக்கு தெரியும்லம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா?